ஓகே guys, I'm back with another video. எல்லாருக்கும் குட் மார்னிங். என்ன ப்ரோ கண்ணாடி போட்டு திருப்பி வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு நிறைய பேருக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஸோ இப்போ தான் எழுந்தேன். ஸோ கண்ணு கொஞ்சம் கலவரமாக இருக்கும். ஸோ அது எதுக்கு வீடியோவில் காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ணாடி போட்டு வீடியோன்றதை பண்ணுறேன். ஒரு சூப்பரான விஷயம்ன்றது இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி டைட்டில் வச்சு எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ஸோ ஒரு ரீசன்ட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு பிரேக்கிங்கான பஸ் என்ன ஓடிட்டு இருக்கு ஆன்லைனில் அப்படின்னா, இந்த பஸ் BUZZ அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல. அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் நிறைய செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு விஷயத்தை பற்றி பேசினா அது பேர் தான் லேட்டஸ்ட் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் தளபதி 63க்கான இன்னொரு பஸ் என்ன அப்படின்னா, தளபதி வில் சிங் எ சாங் இன் தளபதி 63 அப்படின்னு ஒரு சூப்பரான விஷயம்ன்றது ஆன்லைனில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது உண்மையா பொய்யா பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா மனசுக்கு சில்லுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணுறேன். ஸோ எனக்கு மட்டும் சில்லுன்னு இருந்தால் நல்லா இருக்குமா, ஸோ உங்களுக்கு சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெயினாக வீடியோ பண்ணுறேன் நான். ஸோ தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மெலடி சாங் இந்த படத்தில் பாட போகிறதாக ஒரு விஷயம்ன்றது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு படத்தில் தளபதி பாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பிகாஸ் நம்ம மெர்சல் படத்தில் கேட்டாச்சு, சர்க்கார் படத்தில் எதிர்பார்த்தாச்சு. ஸோ இது 3வது படம் ஏஆர் ரஹ்மான் சார் லைக் கண்டினியூஸாக. ஸோ ஒன்ஸ் டைரக்டர் சொல்லனாலும் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் ஃபேன்ஸுக்காகவது தளபதி இதில் பாட வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நிறைய சான்சஸ்ன்றது இருக்குது. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் பயங்கரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸோ இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். இந்த ஷாருக் கான் மேட்ரு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஃபேக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லலை. லைக் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து என்னடா இத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஷாருக் கான் மேட்ரை பப்ளிசிட்டி பண்ணுறாங்களே. ஸோ பாலிவுட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் மே ஆக்ட் இன் தமிழ் மூவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுறாங்க. ஸோ இத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசும்போது ஏஜிஎஸ்ல அர்ச்சனா கால்பதி மேம் ஏன் எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா திவாலிக்கு ரிலீஸ் ஆகாது, முன்னாடியே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அது இந்தியா கிளிக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போட்டாங்க. அவங்க போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கால்பதி மேம் ட்வீட் போட்டாங்க, இது ஃபேக், திவாலிக்கு தான் படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஷாருக் கான் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க போகிறது ஒரு பெரிய மேட்ரு. அது ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை சொல்ல ஆரம்பித்தாங்க. செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், அஃபிஷியல் சேனல்ஸாக இருக்கட்டும், அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும். அப்படி சொல்லும்போது எதுக்கு ஏஜிஎஸ் சைட்லேருந்து யாருமே இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்றது ஒரு மைண்டில் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பெரிய விஷயம்ன்றது நடக்க போகுது. ஸோ ஏப்ரல் 1 to 14 ஏதாவது ஒரு அப்டேட் வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது சொல்கிறது தான் மெயின் இந்த வீடியோ பண்ணுறேன். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் ஆல்பம் சாங் தளபதி அதிபதி. ஸோ அதோட ஆல்பம் சாங் ரஃப் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதுக்கு தான் அடுத்தது என்ன பண்ண முடியும் எங்களால் யோசிக்க முடியும். ஸோ ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா ஜூன் 20 ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சாங் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸோடு சந்திக்கிறேன். அண்ட் மத்தியானம் இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்தோட ரிவ்யூ என்னால் கொடுக்க முடியுமா தெரியல. ஐ ட்ரை டு டூ மை பெஸ்ட். பிகாஸ் ஐரா படமே இன்னும் நான் பார்க்கல. இல்லை ப்ரோ நீங்கள் ரிவ்யூ கொடுங்க மத்தியானம் சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.